The sides of a triangle are in the form of consecutive even integers. If its perimeter is 48 centimeter, find the measure of each side. ஒரு ட்ரையாங்கிள் அதோட சைட்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னு கொடுக்கல. அந்த சைட்ஸ் வந்து என்ன ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ். கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்னால் கான்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் ஈவன் நம்பர்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வர ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். அதோட ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட் வந்து சைட்ஸ் வந்து அடுத்தடுத்த ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதோட பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பெரிமீட்டர் 48 சென்டிமீட்டர். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் சைட். ட்ரையாங்கிளோட ஒவ்வொரு சைட்ஸும் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்னால் என்ன இதை ஈவன் இன்டிஜர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ் என்னென்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4. இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் வந்து 2, இந்த வேல்யூ 2 ப்ளஸ் 2, எக்ஸ் வந்து 2 ப்ளஸ் 2, நெக்ஸ்ட் வேல்யூ 2 ப்ளஸ் 4. எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் 4, 2 ப்ளஸ் 2 4, 6. இப்படி 2 4 6ன்னு அடுத்தடுத்து வர ஈவன் நம்பர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருந்தா எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈவன் இன்டிஜர்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசின்னு வச்சுக்கலாம். இதில் ஒவ்வொரு சைட்ஸும் இந்த கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ். எக்ஸ் இன்னொரு சைடு வந்து எக்ஸ் ப்ளஸ் 2, இன்னொரு சைடு எக்ஸ் ப்ளஸ் 4. இப்படி ஒவ்வொரு சைடும் கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். ஏபியோட வேல்யூ எக்ஸ், பிசி எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் சிஏ எக்ஸ் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 48. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். 1x ப்ளஸ் எக்ஸ் 2x, 2x ப்ளஸ் எக்ஸ் 3x, டோட்டலி 3x ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 6 ஈக்குவல் டு 48. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். ஸோ ஒவ்வொரு நம்பராக நம்ம ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணிக்கலாம். 3xை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 6 ப்ளஸ் 6 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆனால் 48 ப்ளஸ் 6 வந்து -6ஆக சேஞ்ச் ஆகும். 3x ஈக்குவல் டு 42. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். 3 வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளையில் இருக்குது. மல்டிப்ளையில் இருக்க 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா டிவிஷனாக மாறும். எக்ஸ் ஈக்குவல் டு 42 டிவைடட் பை 3. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். 1 3s are 3, 1 3s are 3, பேலன்ஸ் 1, 4 3s are 12. எக்ஸ் ஈக்குவல் டு 14. இந்த எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எக்ஸுங்கிறது ஏபி ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். ஒரு சைடோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்தடுத்த சைட்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். பிசி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸ் வந்து 14 ப்ளஸ் 2 16 சென்டிமீட்டர். பிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் சிஏ ஈக்குவல் டு
எக்ஸ் ப்ளஸ் 4. எக்ஸோட வேல்யூ 14. 14 ப்ளஸ் 4 18 சென்டிமீட்டர். ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அது எப்படி இருக்குன்னா 14, 16, 18ன்னு அடுத்தடுத்து வர ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. அதை தான் கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ஃபோர் த measure of each sides are 14 centimeter, 16 centimeter, 18 centimeter. ஸோ கொஷினில் கான்சிக்யூட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம சம் போடலாம். இதான் ஆன்சர் 14, 16, 18.